இப்போ ஃபஸ்ட்டு திங் இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இதுக்கு இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் graph between or curve between graph between input voltage and input current. Input current when output voltage constant, output voltage constant வச்சுக்கிட்டு input current க்கும் input voltage க்கும் உள்ள relation called as the input characteristics னு பேர். இந்த காமன் பேஸ் கான்ஃபிகரேஷனில் இது எதுக்கு நடுவில் போகிறோம்னா VEB versus IE at VCB constant. இந்த கான்ஃபிகரேஷனில் இன்புட் கரண்ட்ன்றது IE, இன்புட் வோல்டேஜ் VEB, அவுட்புட் வோல்டேஜ் VCB. அப்போ IEக்கும் VEBக்கும் அட் VCE கான்ஸ்டண்டாக வச்சுக்கிட்டு பிளாட் பண்ணுறோம். ஸோ இதுதான் இந்த இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த அதே மாதிரி ஒவ்வொரு கான்ஃபிகரேஷனுக்கு வரும். இந்த கான்ஃபிகரேஷனில் இன்புட் வோல்டேஜ் VEB, இன்புட் கரண்ட் IE, அவுட்புட் வோல்டேஜ் VCB. இதை வச்சு நம்ம கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். சார் இந்த கிராஃப் எப்படி இருக்கும்? ஸோ இங்கே பாருங்கள், இன்புட் வோல்டேஜ் VEB இது இந்த எமிட்டர் டயோட ஃபார்வர்ட் பயஸ் பண்ணுது. எமிட்டர் டயோட ஃபார்வர்ட் பயஸ் பண்ணுது. ஸோ அப்போ ஃபார்வர்ட் பயஸ் பண்ணும்போது so when the input voltage VEB more than the new voltage, so எப்போ அந்த எமிட்டர் டயோட், ஸோ அதில் பேரியர் பொட்டன்ஷியல் இருக்கும், அது எப்போ அதை விட அதிகமான வோல்டேஜ் இங்கே வருதோ அப்போ தான் அந்த எமிட்டரில் கரண்ட் கிடைக்கும். ஸோ எமிட்டர் டயோட் நமக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி எமிட்டர் டயோட் ஃபார்வர்ட் பயஸ், ஸோ எமிட்டர் டயோட் ஃபார்வர்ட் பயஸ். ஸோ இங்கே எமிட்டர் டயோட் வந்து ஃபார்வர்ட் பயஸாக இருக்குது. Emitter diode forward bias. அப்போ when VEB greater than new voltage, எப்போ நம்ம அப்ளை பண்ணுற இந்த வோல்டேஜ் VEB நியூ வோல்டேஜ் விட அதிகமாக வருதோ, நியூ வோல்டேஜ்ன்றது பேரியர் பொட்டன்ஷியல். ஸோ ஆல்ரெடி 0.7 நம்ம சிலிக்கானாக இருந்தால் 0.7 பார்த்துருக்கோம், ஜெர்மானியமாக இருந்தால் 0.3 பார்த்துருக்கோம். அப்போ இந்த VEB எப்போ அந்த 0.7 வோல்ட்டை விட அதிகமாக வருதோ then the IE start flowing. So then input current IE flows. அப்போ இந்த இனிஷியலாக அந்த நியூ வோல்டேஜ் வரல இந்த இஸ் நோ கரண்ட், ஏன்னா அந்த பேரியர் பொட்டன்ஷியல் கரண்ட் தடுத்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த VEB பேரியர் பொட்டன்ஷியல் அதிகமாக வரும்போது இந்த கரண்ட் ஸ்டார்ட் கண்டக்டிங். ஸோ அப்போ இங்கே இந்த கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வோல்டேஜ் VEB, ஒய் ஆக்சிஸில் கரண்ட் IE. ஸோ அப்போ பிளாட் பண்ணும்போது ஜஸ்ட் லைக் எ டயோட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த VEB வோல்டேஜ் எப்போ இந்த நியூ வோல்டேஜ் விட அதிகமாக வருதோ தென் இட் ஸ்டார்ட் கண்டக்டிங். அதுக்கு முன்னாடி வரலையும் அந்த பேரியர் பொட்டன்ஷியல் கரண்ட்டை தடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை விட அதிகமாக வரும்போது தான் இந்த டயோட் ஃபார்வர்ட் பயஸ் ஆகி எமிட்டர்லேருந்து பேஸுக்கு இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதர்வைஸ் தெர் இஸ் நோ கரண்ட். அப்போ இந்த கிராஃபை பிளாட் பண்ணும்போது இந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும். ஸோ எப்போ இந்த வோல்டேஜ் பேரியர் பொட்டன்ஷியல் அதிகமாக வருதோ அப்போ தான் இந்த அம்மீட்டர் ரீட் பண்ண ஆரம்பிக்கும். அதர்வரையில் இந்த அம்மீட்டர் ரீட் ஆகாது, ஜீரோவாகவே இருக்கும். அதாவது அந்த நியூ வோல்டேஜ்ன்றது 0.7, அந்த 0.7 தாண்டின உடனே இந்த அம்மீட்டர் ஸ்டார்ட் ரீடிங். ஒன்ஸ் அம்மீட்டர் ரீட் ஆன உடனே இந்த வோல்ட் மீட்டர் கான்ஸ்டன்ட் ஆகிடும், கரண்ட்டு மட்டும்தான் ரைஸ் ஆகும், வோல்டேஜ் ரைஸ் ஆகாது. இது இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ இந்த இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் ஸோ நம்ம இன்புட் வோல்டேஜ், இன்புட் கரண்ட் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்ஸ், ஸோ எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் இன் வோல்டேஜ், ஸோ எந்த அளவுக்கு வோல்டேஜ் சேஞ்ச் ஆகுது, எந்த அளவுக்கு கரண்ட் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த சேஞ்ச் இன் கரண்ட் டெல் IE, சேஞ்ச் இன் வோல்டேஜ், ஸோ இந்த வோல்டேஜ் டெல் VEB, இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ, ஸோ டெல் VEB, V/I del IEB called as the input resistance RIN. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ, ஸோ அந்த சேஞ்ச் இன் வோல்டேஜ் எந்த அளவுக்கு வோல்டேஜ் சேஞ்ச் ஆகுது, எந்த அளவுக்கு கரண்ட் சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெல் ஐன்றது இங்கே இருக்க கரண்ட், இங்கே இருக்க கரண்ட் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 mA,
இது ஒரு 5 மில்லி ஆம்பியர் அப்படின்னு வரும்போது அல்லது 7 மில்லி ஆம்பியர்னு எடுத்துக்கலாம். அப்போ டெல் ஐஇ அப்படின்றது என்னென்னா 10 - 7 3 மில்லி ஆம்பியர். அதே மாதிரி இந்த வோல்டேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு 10 வோல்ட், இது 12 வோல்ட்டாக இருக்குது. அப்போ டெல் விஇபின்றது 12 - 10. ஸோ இதுதான் 2. ஸோ இந்த ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ தான் நமக்கு இன்புட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ திஸ் இஸ் அவுட் டு மெஷர் தி இன்புட் ரெசிஸ்டன்ஸ். எப்படி இன்புட் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறது, ரைட்? இது இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ அதே காமன் பேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்றது என்னென்னா அவுட்புட் கரண்ட்டுக்கும் அவுட்புட் வோல்டேஜுக்கும் உள்ள ரிலேஷன் when the input voltage is constant. ஸோ இன்புட் கரண்ட் இஸ் கான்ஸ்டன்ட், அதில் அவுட்புட் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் பார்த்தோம். இப்போ அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது இன்புட் கரண்ட் இஸ் கான்ஸ்டன்ட். இன்புட் கரண்ட்டை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு அவுட்புட் வோல்டேஜுக்கும் அவுட்புட் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன், அவுட்புட் வோல்டேஜுக்கும் அவுட்புட் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன், அதுதான் நமக்கு அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்கிறோம். இப்போ இந்த காமன் பேஸில் எப்படி இருக்கும்? ஸோ இது எல்லா கான்ஃபிகரேஷனும் இதுதான் காமன். கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்றது எதுக்கு ப்ளாட் பண்ண போகிறோம்? அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்றது கிராஃப், அது கர்வ், கிராஃப் பிட்வீன் அவுட்புட் வோல்டேஜ் and output current. When input current is constant, input current கான்ஸ்டாக வச்சுக்கிட்டு அவுட்புட் வோல்டேஜுக்கும் அவுட்புட் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷனை கிராஃபாக ப்ளாட் பண்ணி தட்ஸ் கால்ட் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். காமன் பேஸில் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்றது விசிபி அவுட்புட் வோல்டேஜ் வெர்சஸ் அவுட்புட் கரண்ட். When IE constant, input current IE constant. So this is the output voltage, output current, இது input current. அப்போ இன்புட் கரண்ட்டை கான்ஸ்டாக வச்சுக்கிட்டு அவுட்புட் வோல்டேஜுக்கும் அவுட்புட் கரண்ட்டுக்கும் கிராஃபாக ப்ளாட் பண்ணிங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் தி அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இந்த விஇபி யூஸ் பண்ணி இந்த அம்மீட்டரில் ஒரு கரண்ட்டை கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த அம்மீட்டர் ஃபார்வர்ட் பைஸ் ஆக்கி இந்த இன்புட் கரண்ட்டை ஒரு கரண்ட்டை கொண்டு வந்துட்டோம். தென் இப்போ இந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்கன்னா எமிட்டில் என்ன கரண்ட் இருக்கோ அந்த கரண்ட்டு தான் கலெக்டருக்கும் வரும்னு பார்த்துருக்கோம். அப்போ இந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண இந்த கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். எது வரலையும் இன்க்ரீஸ் ஆகும்னா when ஈக்குவல் டு ஐஇ. ஸோ இந்த ஐஇயில் என்ன கரண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு இது வர அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அது ரீச் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து வரக்கூடிய கரண்ட்டு தான் இங்கே வரப்போகுது. ஸோ இங்கே ஒரு கரண்ட்டை நம்ம கான்ஸ்டன்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இங்கே என்ன தான் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாலும் அந்த கரண்ட் இன்க்ரீஸ் ஆகாது, கரண்ட் கான்ஸ்டன்ட் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு நான் 10 மில்லி ஆம்பியரை கான்ஸ்டாக வச்சுக்கிட்டேன். அப்போ இந்த கரண்ட்டை இந்த அவுட்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ண இந்த கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். when it is equal to 10 மில்லி ஆம்பியர், இங்கே நான் என்ன கரண்ட் வச்சுக்கோ அந்த கரண்ட் வரலையும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஒன்ஸ் அது ரீச் ஆன உடனே ஸோ தெர் இஸ் நோ மோர் கரண்ட். அதுக்கப்புறம் கரண்ட் இங்கே வராது. ஏன்னா இங்கேருந்து வரக்கூடிய கரண்ட் அவ்வளோதான், இங்கே நம்ம சப்ளை பண்ணுறது அவ்வளோதான் கொடுத்துட்ருக்கோம், அவ்வளோ கரண்ட் தான் இங்கே வர முடியும். ஸோ அந்த கரண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த கரண்ட் கான்ஸ்டன்ட் ஆகிடும், வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ இந்த கிராஃபை ப்ளாட் பண்ணும்போது இந்த கிராஃபுடைய ஷேப் எப்படி இருக்கும்? ஸோ இது விசிபி ஐசி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியல் நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஐஏ கான்ஸ்டாக வச்சுக்கிட்டேன். அந்த ஐஇன்ற கரண்ட் ஐஇ 10 மில்லி ஆம்பியர். அப்போ இந்த 10 மில்லி ஆம்பியர் வரலையும் இந்த கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் ஆகிடும், ரைஸ் ஆகிட்டே வந்து கான்ஸ்டன்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் சப்போஸ் நான் ஐஏ நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறேன், 20 மில்லி ஆம்பியராக கொண்டு போகிறேன். அப்போ ஐசியும் 20 மில்லி ஆம்பியருக்கு ரீச் ஆகும். ஸோ 20 மில்லி ஆம்பியர். ஸோ ஏன்னா இங்கேருந்து வரக்கூடிய கரண்ட்டு தான் இங்கே வரப்போகுது. ஸோ when I is equal to IC கான்ஸ்டன்ட், IC வேரி ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் அப்ளை பண்ணாலும் எமிட்லேருந்து எவ்வளோ கரண்ட் அங்கே தள்ளிக்கிட்டு இருக்கோமோ அவ்வளோ கரண்ட் அது வாங்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன வோல்டேஜ் அப்ளை பண்ணாலும் மாறாது. அதே மாதிரி அடுத்த ஐஇ இன்க்ரீஸ் பண்ண இந்த ஐசி இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 30 மில்லி ஆம்பியர். ஸோ அப்போ அதிகமான கரண்ட் கிடைக்கும். ஸோ அப்போ விசிபி இன்க்ரீஸ் பண்ண ஒரு அளவுக்கு தான் இந்த ஐஇ இன்க்ரீஸ் ஆகிடும், ஐசி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஸ்டேஜ் வந்தவுடனே அது சேச்சுரேஷன் கான்ஸ்டன்ட் ஆகிடும். ஸோ இது அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில்
ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆர் அவுட் வேணும்னா ஸோ இங்கே விசிபி பை ஐசி ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ தான் ஆர் அவுட். ஸோ இன்புட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் என்ன.